தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுல அதிமுக தான் அடி வாங்குது, அதிமுக கூடாரம் தான் காலி ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்க திமுக கூடாரமே காலி ஆகி இருக்குதுங்க. என்ன ஏன் காலி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவுல இருந்த தோப்பு வெங்கடாஜலம் அப்படிங்கிறவரு திமுகல எல்லா பொறுப்பையும் திமுக வாங்கிடுச்சு திரும்பி. ஏன் திமுக அவர் சும்மா இருந்தவரை அவரோட பொறுப்புகள்லாம் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாம் கேட்கலாம். ஆனா அவர் சும்மா இல்லைங்க, சீக்கிரட்டா ஒரு ஆபரேஷனை பண்ணியிருக்கிறாரு. அது என்ன ஆபரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தோப்பு வெங்கடாஜலம் அப்படிங்கிறவரு எல்லாருக்குமே தெரியும். ஈரோடு 2021 ஈரோடு பெருந்துறையில அதிமுக சார்பா போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேட்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தோப்பு வெங்கடாஜலம் சரி வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு டீலிங்க போட்டு அவருக்கு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல வேற ஒருத்தங்க கொடுத்தாங்க. இதனால காண்டான நம்ம தோப்பு வெங்கடாஜலம் என்ன பண்ணாருன்னா, சுயேட்சை நம்ம போட்டியிடலாம், அதிமுக வாக்க செதற விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுயேட்சையா போட்டிட்டாரு. போட்டிட்டு வின் பண்ணாரா பார்த்தோம்னா வாய்ப்பில்லை ராஜா, வின் பண்ணல. இதனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் திமுக சைடு சாஞ்சாரு. திமுக சைடு போயிட்டு நமக்கு பெரிய பதவி வந்துடும், நம்ம எலெக்ஷன்ல நிற்போம், நம்ம வின் பண்ணுவோம், பெரிய பெரிய பதவியெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா ஈரோட்ல இருக்கிறது நம்ம ஐயா முத்துசாமி. முத்துசாமிக்கு மேல இவர் இருக்க முடியுமா? அவரு அதிமுக இருந்தவர் தான், இருந்தாலும் திமுகல ஒரு முக்கிய புள்ளியா இருக்கிறாரு முத்துசாமி. அவர்கிட்ட எப்படி இவர் பாச்சா பழிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வந்தது. அந்த பாச்சா பழிக்கிறது இவங்களுக்குள்ள இருக்க முரண்பாடு பூதாகரமா வெடிக்க தொடங்குச்சு. ஈரோடு மத்திய செயலாளர் நினைக்கிறேன் அந்த பதவி தோப்பு வெங்கடாஜலம் அவர்களுக்கு கொடுத்தாரு. ஆனா எந்த ஒரு மீட்டிங் நடந்தாலும், எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும், விழா நடந்தாலும் முத்துசாமிக்கும் தோப்பு வெங்கடாஜலத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறது. அதனால இவங்க ஒத்துமையா வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமைக்கு சொல்லிருக்காங்க. அப்போதுல திமுக ஆட்சியில சொல்லியிருக்கிறாங்க. தலைமையை கூப்பிட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இங்க பாருங்கப்பா, சண்டைகள்லாம் போட்டுக்கூடாது, ஒத்துமையா ஒண்ணு மணி நேரம் நின்று வேலை பாருங்க, அப்பதான் நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இத இவங்க கேட்பாங்களா? நம்மளாலும் கேட்க முடியுமா? தலைமை என்ன சொல்றது, நம்ம வந்தாலும் யாரு நாம யாரு, நம்ம பலத்தை காட்ட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2026 தேர்தலை சந்திக்கிறாங்க. 2026 தேர்தல்ல தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் படுதோல்வி அடைகிறாரு. அங்க அதிமுக சார்பா போட்டியிட்ட ஜெயக்குமார் அவர்கள் வின் பண்றாரு. ஜெயக்குமார் இப்ப இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயக்குமார் இப்ப இல்ல. ஜெயக்குமார் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு. இப்போ அந்த இடம் காலியா தான் இருக்குது. இத பார்த்து ஐயோ என்ன இது, திமுகல இருந்து நம்ம நிக்கிறோம், நம்ம பொறுப்பு கொடுத்தாங்க, நம்ம சீட்டும் கொடுத்தாங்க, நம்ம நின்னோம், ஆனா முத்துசாமி இருக்கிற வரைக்கும் நம்ம ஜெயிக்க முடியாது போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவரு சீக்கிரட்டா ஒரு ஆபரேஷன் பண்றாரு. எல்லாரும் தாவேக்காக தான் போவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இது நம்ப தகுந்த வட்டாரங்கள் நமக்கு கொடுத்த தகவல் என்னன்னா, மறுபடியும் தாய் கழகத்துக்கே தோப்பு வெங்கடாஜலம் போற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. ஏன் அப்படின்னா, ஈரோட்ல முத்துசாமி இருக்காரு, ஜெயக்குமார் இப்ப தாவேக்கால இருக்காரு. இந்த இடம் பெருந்துறையில தோப்பு வெங்கடாஜலம் அப்படின்னா ஒரு பயங்கர ஃபேமஸ். அதிமுக ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்தே அமைச்சர் பதவி வகிச்சவர், எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு ஆளுதான் தோப்பு வெங்கடாஜலம். இவரை அதிமுக சார்பா நம்ம போட்டிட்டு அங்க நின்னோம்னா நாம ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை, ரகசிய பேச்சுவார்த்தை நடத்ததா ஒரு தகவல் வெளியாச்சு. இத மோப்பம் பிடிச்ச திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நேத்து அவருடைய எல்லா பதவிகளும், அடிப்படை உறுப்பினர் பதவி முதற்கொண்டு அவர்கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க திமுக காரங்க. இதனால அவர் காண்டாயி என்ன பண்ணாருன்னா, உடனே பிரஸ் மீட். இவர் திடீர்னு தூக்குறாங்க அப்படின்னா திடீர்னு ஏன் தூக்கணும்? இவர் ஏதாவது பண்ணாதான் தூக்கி இருப்பாங்க. திடீர்னு இவர் உடனே பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னா ஏன் கொடுக்குறாரு? எல்லாம் ஒரு பிளான் பண்ணி தான் கொடுக்குறாரு. அவர் என்ன சொன்னார்னா, 2026 சட்டமன்ற தேர்தல்ல எனக்கு சீட்டு கொடுத்தாங்க பெருந்துறையில, ஆனா முத்துசாமி அவர்கள் எனக்கு சரியா வேலை பார்க்கல, அவர் என்ன ஜெயிக்க விடல, அவர் போயிட்டு அதிமுக ஓட்டு போடுங்க, தாவேக்கா ஓட்டு போடுங்க இப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டாரு அப்படின்னு அவரே சொல்றாரு. இதை திமுக காரங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னடா இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனையை அப்பயே முடிச்சு விட்டுலாம் போலியே, இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் எதுவும் தெரியாம நமக்கு ஒரு பெரிய ஆப்பா வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க ஒரு கலக்கத்துல இருக்கிறாங்க.
இதை தெரிஞ்ச திமுக தான் இவர் எப்படி அதிமுகவுக்கு போயிடுவாரு, தாய் காலத்துக்கு போயிடுவாரு. அதனால இவரை வந்து இப்பவே தூக்குறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க. இப்போ தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா தாவேக்காக தான் போறாரு கன்ஃபார்ம். ஏன்னா தாவேக்கால போனோம் அப்படின்னா நமக்கு சீட்டும் கிடைக்கும், பதவியும் கிடைக்கும். இடைத்தேர்தலை எப்படியும் நமக்கு சீட்டு குத்துருவாங்க, நம்ம வின் பண்ணிடலாம் ஈஸியா. எல்லாரும் தாவேக்காக தான் வந்து வின் பண்ணுவாங்க இடைத்தேர்தல், ஆளுங்கட்சி தான் வின் பண்ணும், அதனால நம்ம தாவேக்காக போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட பேச்சுவார்த்தை நடத்தி மறுபடியும் அதிமுகவுக்கு தான் போக போறாரு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல அதிமுக சேர்ந்துட்டு ஒரு பிரஸ் மீட்டை கொடுப்பாரு. எப்படியும் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம். அரசியல்ல வந்து நிரந்தரம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைல்ல. இந்த கட்சிக்கும் போலாம் அந்த கட்சிக்கும் போலாம். நான் மறுபடியும் என் தாய் கட்சிக்கு, என் தாய் கழகத்துக்கு நான் வந்ததுல ரொம்பவே சந்தோஷம். இதுல நான் ரொம்ப வந்து அம்மாவுடைய ஆட்சியை நம்ம வந்து கொடுக்கணும், அம்மாவுடைய பேரை நம்ம காப்பாற்றணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாச மலைய புகழ்ந்து தள்ளுவாரு. இப்ப ஒரு சில நாட்கள்ல வரும் பாருங்க, நம்ம சேனல்லயே அது நம்ம வந்து வீடியோவும் போஸ்ட் பண்ணலாம். ஆனா திமுக இருந்து ஒரு முக்கியமான தலை தாவேகாவுக்கு போறதா ஒரு தகவலும் வந்திருக்குது. அதிமுக இருந்து துரத்தி விட்ட, அதிமுக இருந்து கழட்டி விடப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எப்படியும் தாவேகால தான் சேருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். ஆனா தினமும் பிரஸ் மீட் கொடுத்தாரு. டிஎம்கேக்கெல்லாம் நான் போய் சேர மாட்டேன், டிஎம்கேலாம் ஒரு கட்சியா, அதுக்கெல்லாம் போய் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு காலை சாயந்தரம் மதியம் இப்படி எல்லா நாளும் அப்போதைய முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு உடனே போயிட்டு திமுக சேர்ந்துட்டாரு. நான் வந்து தாய் கழகத்துக்கு வந்துட்டேன், திமுக தொடங்கி திமுக தான் அதிமுக போச்சு, அதனால நான் வந்து திமுக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ திமுக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களும் அவரோட மகனும் தாவேகா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதா ஒரு தகவல் வெளியாகுது. தாவேகாவுக்கு பேச்சுவார்த்தை வந்தா நீங்க என்ன தருவீங்க, இந்த நாடாளுமன்ற தேர்தல் நிக்க வைப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் வந்து ஓபிஎஸ் மகன் வந்து கேட்டிருக்காரு. தம்பி நீங்க எதுவும் கேட்காதீங்க தம்பி, உங்க மூத்த அரசியல்வாதி உங்க நைனாவை கேட்க சொல்லுங்க, நாங்க அவர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதனால தாவேகா வந்து ஒரு பயங்கரமான பிளானை வந்து போட்டிருக்குது. அதிமுக இருந்து மொத்த பேரையும் தூக்கியாச்சு. அடுத்த டார்கெட் நமக்கு திமுக தான். திமுக இருந்து யார் அதிமுக இருந்து திமுக வந்தாங்களோ அவங்களெல்லாம் நம்ம ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களெல்லாம் அசால்ட்டா தூக்கிடலாம். மற்றவங்களெல்லாம் இப்ப ஜெகத் ரட்சன் இருக்காரு இல்லையா, அவங்க மகனை தாவேக்க காமிச்சிட்டு இவரு டிஎம்கேல இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய தலைகள், மூத்த வயசான தலைகள் எல்லாம் டிஎம்கேல இருக்கட்டும், அவங்க பசங்களை நம்ம ஓவர் ட்ராக் பண்ணி இந்த ட்ரக்ல கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஸ்கெட்சை போட்டு வச்சிருக்குது தாவேக்கா. தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் அவருடைய பதவி பறிக்கப்பட்டதுனால அவரு வந்து தாவேக்காவுக்கு போய் சேருவாங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்படி கிடையாது. தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் மறுபடியும் அதிமுகவில் சேர்ந்து இடைத்தேர்தல் சந்திக்க போறதா ஒரு தகவல் வெளியாகுது. இது ஒரு சில நாட்கள்லயே தெரியும். இதை பத்தின கருத்துக்களை உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.